4th எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி நெருங்க நொடிக்கு நொடி பரபரப்புகள் நடந்துட்டே இருக்கு. நம்ம நம்ப முடியாத பல சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேயே இருக்குமா இல்ல வெளியேறிடுமா அப்படின்னு ஒரு பரபரப்புக்குள்ளேயே இந்த கூட்டணி நகர்ந்துட்டு இருந்தது. ஆனா அது ஒரு முடிவுக்கு வந்தது. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவிலே இருப்பாரா, தனித்து இருப்பாரா, இல்ல திமுகவுக்கு போவாரா, பல கோணங்கள்ல நமக்கு கேள்வி எழுந்திருக்கலாம். அவரும் தனக்கான கூடாரத்தை தேடிக்கொண்டு அதற்கான விடியும் கொடுத்துட்டாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் 80 வயதுல ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு. இப்படி 2026 தமிழக அரசியல் களம் பெரும் சுவாரஸ்யத்தையும் அடுத்தடுத்த கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்ற பல கேள்விகளை நம் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கு. அதே போலதான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய வருகையும் நமக்கு இருக்கு. அவர் தனித்து நிற்பாரா இல்ல காங்கிரசுடன் கூட்டணி வைப்பாரா அப்படின்னு முன்னாடி நமக்கு கேள்வி இருந்தது. ஆனா இப்ப அதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவதற்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு இப்ப தகவல் வந்திருக்கு. அதிமுக பாஜனதா கூட்டணியில விஜய் அவர்கள் இணைய போகிறார் அப்படின்னு பல கோணங்கள்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666618. திமுக தங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆட்சியை இழந்துடக்கூடாது, இந்த ஆட்சியை தன் பக்கமே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை பல கணக்குகளோட கூட்டணி கட்சிகளோட நம் பக்கம் சேர்த்து கொண்டு ஒரு பக்கம் தேர்தல் களத்துல வேகமாக நகர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக தங்கள் இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு பக்கம் அரசியல் களத்துல வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இதற்கு நடுவுல வந்தவர் தான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவருடைய வருகை எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பீதியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இவர் எல்லா கட்சியினுடைய, அதாவது குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாட்டு அரசியலின் முக்கிய 2 கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அதிமுகவினுடைய ஓட்டுகளை பிரிப்பார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி தமிழக அரசியல்ல ஆட்டத்தையே கலைக்கக்கூடிய சக்தி தாவேகா கட்சிக்கு இருக்கு. தாவேகாவினுடைய முதல் மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் நான் கூட்டணியுடன் தான் இந்த தேர்தலை அணுக போறேன் அப்படின்றத அறிவிச்சிட்டாரு. என்னுடன் கூட்டணி வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல எல்லாருடைய பார்வையும் விசிக பக்கம் தான் போச்சு. ஏன்னா மகளிர் மாநாடு, அதாவது மது ஒழிப்பு மாநாடு நடத்தியதிலிருந்தே விசிகாவினுடைய முழக்கமாக அதுவும் தீவிரமாக இருந்தது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது தான். அதனால விசிகா தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க போகிறதா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. விசிகாவுக்கு இது பெரும் நெருக்கடியாகவும் அமைந்திருந்தது. விசிகாவும் தாவேகா கட்சியும் கூட்டணி வைக்க போகிறதா அப்படின்னு பெரும் கேள்வி எல்லாருக்குமே எழுந்திருந்தது. அதை சார்ந்துதான் விஜய் அவர்களும் பேசியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா கடந்த டிசம்பர் மாதம் அம்பேத்கரனுடைய புத்தகத்தை விகடன் வெளியிட்டு இருந்தது. அதற்கு விழாவும் வச்சிருந்தாங்க. அந்த விழாவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், ஆதவர்ஜுனா அவர்கள் போன்ற தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க. இதுல பேசின விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வருவதாக இருந்தது. ஆனா அவர் வரல. இதுல இருந்தே எனக்கு புரியுது கூட்டணி கட்சிகள் எவ்வளவு பிரஷர் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவருடைய மனசு முழுக்க இங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதன் பிறகு விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டாரு. திமுக கூட்டணியிலேயே இருக்க போறீங்களா இல்ல தாவேகா கட்சியுடன் கூட்டணி அமைக்க போறீங்களா அப்படின்னு பல கேள்விகள் அவர் முன்னாடி வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் ஒரு முற்றுப்புள்ளியாக இல்ல நாங்க திமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்றத வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அதன் பிறகு அவங்க கேட்ட ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். நாங்க இப்போதைக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இல்லை, நாங்க கேட்கல, அடுத்த முறை அதாவது எங்களுக்கு சூழல் இருக்கும்போது நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்ற துணையில அவங்கள சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தது காங்கிரஸ். இது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா விஜய் அவர்களுடைய முதல் மாநாட்டுல சொன்ன ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற இந்த முழக்கம் தான் எல்லா கட்சிகளும் இது ஒரு டூலா எடுத்துக்கிட்டு திமுகவை ப்ரெஷர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதன் பிறகு விஜய் அவர்களும் காங்கிரஸும் தான் வந்து கூட்டணி அமைக்க போகிறது அப்படின்னு ஒரு சூழல் உருவாச்சு. காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், குறிப்பா சொல்லணும்னா விருதுநகர் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தினம்தோறும் திமுகவுக்கு எதிராக சில பதிவுகளை பதிவிட்டு இருந்தாரு. காங்கிரசின் துணை பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அவர்களும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. அப்ப காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில நீடிக்காது, தாவேகாவுடன் தான் கூட்டணி அமைக்க போகுது, யாருடன் போக போறாங்க அப்படின்னு அந்த சுவாரஸ்யம் நமக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. பரபரப்புகளுக்கு மத்தியில தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடந்தது. ஒருவேளை இந்த தொகுதி பங்கீடு சமரசமா முடியல அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் கேட்ட தொகுதிகள்ல திமுக ஒதுக்கல அப்படின்னா தாவேகாவுடன் தான் இணைய போகிறது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அதற்கேற்றார் போல எதுவுமே நடக்கல. திமுக வந்து காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட 28 தொகுதிகள் வந்து ஒதுக்கீடு செஞ்சு ஒரு மாநிலங்களவை எம்பியும் பதவியும் வந்து ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க. அதோட இந்த காசிப்ஸுக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதுல பெரும் பேசுபொருளாக 2 நாட்களுக்கு முன்பாக என்ன பேசப்பட்டது அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு, அதாவது திமுகவுடன் தான் காங்கிரஸ் வந்து கூட்டணி வைக்கிறது அப்படின்னு வந்து சைன் போட்ட பிறகு வெளியில வந்த முதலமைச்சர் ஃபினிஷ் அப்படின்ற தொனியில வந்து ஆக்ஷன் காமிச்சிருந்தாரு. இது சமூக வலைதளங்கள் முழுக்க பெரும் பேசும் பொருளாக அமைந்திருந்தது. என்னன்னா, ராகுலுக்கு இந்த சைனை வந்து கொடுக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள், அல்லது விஜய்கா நீங்க வந்து போட்ட கணக்கை வந்து முறியடிச்சுட்டு நான் ஒரு புதிய கணக்கை போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாரா அப்படின்றது தெரியல. சமூக வலைத்தளங்கள்ல இது பெரும் பேசும் பொருளாக அமைந்திருந்தது. அடுத்து தாவேகா விசஸ் அமமுக. தாவேகாவும் அமமுகவும் வந்து கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. என்னன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல வந்து அமமுகவை பாஜக தன்னுடைய கூட்டணிக்குள்ள இழுத்துருச்சு. என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்தது வந்து பாஜக தான். நான் சொன்ன மாதிரி இத்தனை கட்சிகள் தாவேகாவுடன் கூட்டணி வைக்குமா, இல்ல இந்த கட்சி கூட்டணி வைக்க போகுது, இல்ல இந்த கட்சி கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு பேசிட்டு இருந்த ஊடகங்கள், வெளியான தகவல்கள் இப்போ இதே பேச்சு என்டிஏ கூட்டணியில தாவேகா இணைய போகிறது அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அது எப்படி சாத்தியம், ஏன் வந்து பாஜக வந்து தாவேகாவை விரும்புகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகாவை பொறுத்தவரை அவர் நடத்திய கூட்டங்கள்ல அனைத்திலுமே பாஜகவை அவ்வளவு கடுமையாக பேசியிருக்க மாட்டாரு. திமுகவை தான் மிக கடுமையாக பேசினாரு. ஆரம்பத்துல அதிமுகவுக்கு கூட அவரு விமர்சனம் கூட பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதற்கடுத்து ஏன் அதிமுகவை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேள்வி வந்தோடனே அதிமுகவையும் வந்து சேர்த்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா இப்போ வரைக்கும் அவருடைய பேச்சுகள் எடுத்து பார்க்கும்போது பாஜகவை அவ்வளவு கடுமையாக பேசியே இருக்க மாட்டாரு. விஜய் அவர்கள் இதற்கு பதிலளிக்கும் வகையில என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இது வந்து தமிழக சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, அதனால டெல்லியை விமர்சனம் பண்ண தேவையில்லை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான போர் இது அப்படின்னு சொல்லி நாடகம் நடத்துறாரு. என்னால அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இப்ப பாஜக ஏன் தாவேகாவை விரும்புது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் கூட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்களுடைய அவ்வளவு ஆதரவு அவருக்கு இருந்திருக்கும், இளைஞர்கள் கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். ஒருவேளை தாவேகாவை தன் பக்கம் இழுத்துட்டோம் அப்படின்னா கணிசமான ஓட்டுகள் வந்து நம்ம வாங்கிடலாம், ஆட்சியை பிடித்திடலாம் அப்படின்னு ஒரு பாஜக வந்து ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அதனால எப்படியாவது தாவேகாவை தன் பக்கம் இழுத்துடணும் அப்படின்னு முதற்கட்டத்துல இருந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முதற்கட்டமாக பண்ண முயற்சி வந்து தோல்வியில முடிஞ்சுது. இப்போ 2ஆம் கட்டமாக சில முயற்சிகளை முன்னெடுக்கிறதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த செப்டம்பர் மாதம் கரூர் கூட்ட நெரிசல் சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா, இதற்கான சிபிஐ விசாரணையோட 2ஆம் கட்ட விசாரணை, இதுல வந்து விஜய் அவர்கள் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சிபிஐ தலைமை வந்து உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது நாளை 10ஆம் தேதி ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தாவேகா தரப்புல இருந்து எங்களுக்கு வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்கு, அதனால எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, ஒரு 10 நாட்களுக்கு பிறகு தேதிய குறிப்பிடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களா. ஒருவேளை இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு குடும்ப பிரச்சனையும் குடும்ப சிக்கலும் இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி விஜயை மறுபடியும் தன் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கை போட்டுட்டு இருக்காங்களாம் பாஜக. சரி, விஜய் அவர்கள் முக்கிய நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தியிருக்காராம். அதாவது மகளிர் தின நிகழ்ச்சியை முடிச்ச பிறகு அப்போ வந்து விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவுடன் அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள இணையலாமா அப்படின்னு கேட்டதற்கு ஒரு சில பேர் சேரலாம், இது மெகா கூட்டணியாக அமையும், நம்ம வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் தமிழக அரசியல்ல அப்படின்னு ஒரு சில நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம பாஜகவுடன் கூட்டணி அமைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கட்சியே இருக்காது, அழிஞ்சிடும்,
நம்ம இருக்க முடியாது அப்படின்ற தொனியில சொல்லியிருக்காங்களாம். ஆனா விஜய் அவர்களுக்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள போகலாம் அப்படின்ற மனநிலை தான் இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து தகவலை வெளியில சொல்லியிருக்காங்க. இன்னும் ஓரிரு நாட்கள்ல விஜய் அவர்கள் டெல்லியில உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாராம். ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ள விஜய் அவர்களை பாஜக போட்ட கணக்குப்படி வந்துட்டார் அப்படின்னா தாவேகாவுக்கு 50 தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் வந்து கொடுக்கப்படுமா? என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஆனா அதற்கு முன்பாக இப்ப பீகார் அரசியல்ல ஒரு பெரும் பரபரப்பு போயிட்டு இருக்கு. என்னன்னா அங்க ஐக்கிய ஜனதா தளமும் பாஜகவும் தான் கூட்டணி அமைத்து ஆட்சி பிடிச்சாங்க. ஐக்கிய ஜனதா தளம் பாஜகவோட குறைந்த தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்படி இருந்தும் முதல்வர் பதவியை பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் அவர்களுக்கு தான் கொடுத்திருந்தது. ஏன்னா அவருடைய ஆதரவு இல்லாம பாஜகவால அங்க வெற்றி பெற்றிருக்க முடியாது. அவருடைய முகத்தை வைத்து தான் அங்க வெற்றி பெற முடியும். பீகார் மக்கள் அதனாலதான் ஆதரிப்பாங்க. ஆனா இப்போ அந்த தேர்தல் முடிந்து 3 மாதம் கூட முடிவடையில அதற்குள்ளாக நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இதுக்கு உள்ளடி வேலைகள்லாம் பார்த்தது பாஜக தான் அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்றாங்க. ஒருவேளை தமிழ்நாட்டு அரசியலும் அப்படி நடக்கலாம். அதாவது அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா முதல்வர் பதவி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், துணை முதல்வர் பதவி விஜய்க்கு மட்டும் கொடுக்காம இன்னொரு துணை முதல்வர் பதவி பாஜகவை சேர்ந்த யாராவது ஒருவருக்கு கொடுக்கப்படும். ஏன்னா பீகார் தேர்தலை பொறுத்தவரை பாஜகல 2 துணை முதல்வர்கள் இருக்காங்க. அதே போல விஜய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து துணை முதல்வராக ஆக்கப்படுவாரு. ஒருவேளை பாஜக நினைத்த மாதிரியே அதிமுகவையும் தாவேகாவையும் பலவீனப்படுத்தி பாஜகவை சேர்ந்த யாரையாவது ஒருத்தரை வந்து தமிழ்நாட்டின் முதல்வராக அமர வச்சிருவாங்க. அதற்கான சூழல் வந்து ஏற்படலாம். பீகார் மாநிலத்துல அப்படிதான் நடந்திருக்கு. சில மாநிலங்கள்ல பாஜக தன்னுடைய கணக்கு இப்படிதான் போட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுல தான் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆக போகிறாரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.